சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா பிரபல யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி அளித்த சுந்தரவல்லி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா யார் அந்த புளிய மரத்து பூங்கொடியா? உங்களுடைய பாஷையில ஒரு புனை பெயர் வச்சு சொல்லணும்னா கரெக்டா பொருத்தமான பெயர் தான் அவங்களுக்கு. அது இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கு, அது பின்னால சொல்லிடுவோம். கண்டிப்பா சார். சார் அதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த சுந்தரவல்லி அவர்கள், அதாவது புளிய மரத்து பூங்கொடி, அவங்க பாத்தீங்கன்னா பிரபல யூடியூப் சேனல்ல ஒண்ணுக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வன்னியர்கள் செம்மர கட்டைகளை கடத்துறாங்களாம், கூலி வேலை செய்யறாங்களாம், கல் உடைக்கிறாங்களாம். ஆனா இவங்களை வச்சு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசும் அவர்களுடைய தந்தை மருத்துவர் ஐயா அவர்களும் ஒரு எங்கேயோ போயிட்டாங்க. இது அவங்க வன்னியர்களை வச்சு பகடக்காயாக்கி இவங்க வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திடீர் கரிசமா வன்னியர்கள் மேல அக்கறைப்பட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. சுந்தரவல்லி அவர்களுடைய வன்னியர் மீதான திடீர் அக்கறைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்ல வன்னியர் மீது அக்கறையெல்லாம் எதுவும் கிடையாது அந்த பொம்பளைக்கு. வன்னியர்கள் செம்மரக்கட்டை கடத்த போகும்போது இவதான் விளக்கு பிடிச்சாலா? இவதான் பாத்துக்கிட்டு இருந்தாளா? அப்படியே இருந்தாலும் கூட ஒருவேளை புளிய மரத்துல டார்ச் வச்சு நின்று இருக்கும் போது இவங்க போகும்போது எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டு என்ன சொல்லிருக்கலாம்ல. பாத்துருக்கோம். புளிய மரத்து பூங்கொடி யார் போவாங்கன்னு பாத்துருப்பார்ல. அதான் புளிய மரத்துல நிக்கும் போது இவங்க இல்லாம புளிய மரம் நாங்க வெட்ட வரல, நாங்க செம்மரம் வெட்ட போறோம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. சொல்லிட்டாங்களா? இருக்கலாம் சார், இருக்கலாம். சரி, அதாவது என்னை பொறுத்தவரை செம்மரக்கட்டை கடத்துவது சட்டப்படி குற்றம். அது வன்னியரா இருந்தாலும் சரி, மற்ற சமூகமா இருந்தாலும் சரி, அதில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த செம்மரக்கட்டை கடத்த போனான்னு இந்த புளிய மரத்து பூங்கொடி பாதையோரத்து கோதை சொல்றால இந்த சுந்தரவல்லி, செம்மரக்கட்டை வெட்டுகின்ற அளவிற்கு, செம்மரக்கட்டையை கடத்துகின்ற அளவிற்கு இந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை வறுமையில வச்சிருந்தது யாரு? 57 ஆண்டுகள் ஆள்ற திமுக தானே, அண்ணா திமுக தானே. இந்த கேள்வி யார கேட்டிருக்க வேணும்? விளக்கணைக்கும் இந்த சுந்தரவல்லி யார கேட்கணும்? இதை ஸ்டாலின் கேட்டிருக்கணும், எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கணும். சரி, ஒரு வாதத்திற்காகவே நான் ஒப்புக்கொள்கிறேன். வன்னியர்கள் செம்மரக்கட்டை வெட்டினாங்க. அதனுடைய பாதிப்பு யாருக்கு? அரசுக்கும். அதிலே சிக்கிக்கொண்டு போலீஸ் வழக்கை சந்தித்து செம்மரக்கட்டை வெட்டினார்கள் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தி இறந்தவருடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் பாதிப்பு. வேற எந்த பொதுமக்களுக்கு அவங்க செம்மரக்கட்டை வெட்டி இருந்தாலும் கூட பாதிப்பு கிடையாது. ஆனா இந்த கஞ்சா வித்தவன்லாம், போதைப் பொருள் கடத்தவன்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தான்ல சலீம், அவன்லாம் அவன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் கெடுத்த அயோக்கிய பயல்கள், கெடுத்த மொல்லமாரிகள், நாட்டிலேயே வாழ தகுதியற்றவர்கள். இவனை பத்தி எல்லாம் ஏன் இந்த புளிய மரத்து பூங்கொடி பேசல? உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்து மீது அக்கறை இருந்தால் போதை பொருளை கடத்தினானே ஜாபர் சாதிக், அவனுக்கு எதிராக பேசி இருக்கணும், சலீமுக்கு எதிராக பேசி இருக்கணும். தமிழ்நாட்டை இன்றைக்கு போதை பொருள்களுடைய சொர்க்க பூமியாக மாற்றிய திமுக சர்க்காரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும். வன்னியர்கள் செம்மரக்கட்டை வெட்ட போனாங்களாம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது, இடஒதுக்கீட்டுக்காக வன்னியர்களை திரட்டி போராடினது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. கண்டிப்பா. இதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வன்னியர்னு ஒரு இயக்கம் இருக்கிறதுனால, வன்னியர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு இயக்கம் இருக்கிறதுனாலதான் இந்த பாதையோரத்து கோதைகள்லாம் பேச முடியுது. இவங்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு பேச முடியுது. வன்னியர்கள் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு இயக்கம் இல்ல அப்படின்னா இவெல்லாம் ஆந்திராவுக்கு தான் ஓடணும், அவ பூர்வீகத்தை தேடி தான் ஓடணும். தமிழ்நாட்டில் திமுகவை இவங்களை அடிச்சு விரட்டிடுவான். கண்டிப்பா சார். வன்னியர்களுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசணுங்கிறதுக்காகவே தான் இவங்களை வச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவா பேசுற எந்த ஒருத்தனாவது போதைப் பொருளுக்கு எதிராக பேசியிருக்கானா?
எவனாவது பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசியிருக்கானுங்களா? ஒரு பயம் கூட பேசுறது கிடையாது. கண்டிப்பா சார். இவனுங்க பேசுறதுதான் ஜாதி ஒழிப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா தன்னை வளப்படுத்திக்கிட்டாரு, திருமாவளவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரா? இல்ல இந்த புலி மருத்து பூங்கொடி இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்காரா? ஒரு காலத்துல ஆம்னி பஸ் அம்மனின்னு பேர் வச்சாங்க, சரியாதான் வச்சாங்க. இவங்கெல்லாம் எப்படி வசதியோட வாழ்றாங்க? இவங்கெல்லாம் என்ன ராஜராஜ சோழன் பரம்பரையா? இல்ல இவங்க ஜெய்ப்பூர் மகாராணி வம்சத்துல வந்தவங்க. திருமாவளவன் எப்படி டொயோட்டா கார்ல போக முடியுது? கேளுங்களேன் திருமாவளவன் போய் அந்த கேள்விய. அது கருணாநிதி குடும்பம் என்ன பிரிட்டிஷ் மகாராஜா பரம்பரையா அல்லது மைசூர் மகாராஜா பரம்பரையா? அவங்க எல்லாம் எப்படி ஆடம்பர கார்ல போக முடியுது? கருணாநிதி குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் வசதியா தான் இருக்காங்க. எல்லாருமே சொகுசு பங்களாவில தான் குடியிருக்கிறாங்க. அவங்க யாரும் குடிசையில் இல்ல. அவங்க எல்லாம் என்ன கட்ட வெட்டி சம்பாதிச்சாங்களா? அவங்க எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல. டாக்டர் ஐயா தமிழ்நாடு அரசனுடைய அரசு மருத்துவரா இருந்தவர், அன்னைக்கே எம்பிபிஎஸ் படிச்சவர். அவரோட எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தனியார் மருத்துவமனை வச்சவங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக நாம அவங்கள குறை சொல்லல. டாக்டர் ஐயா மட்டும் தனியா போய் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலை போல, வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டலை போல ஒரு மிகப்பெரிய மருத்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியும். இன்னும் சிறப்பா வாழ்ந்திருக்க முடியும். ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி புலி மருத்து பூங்கொடிகளுடைய விமர்சனத்துக்குலாம் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. வசதியாக வாழ வேண்டிய வாய்ப்பு இருந்தும் அந்த வசதி வாய்ப்பை வேண்டாம் என்று தட்டி கழித்து விட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக போராட வந்த தலைவர் டாக்டர் ஐயாவை பற்றி சொல்வதற்கு இந்த புலிய மருத்து பூங்கொடிகளுக்கு எந்த தகுதியும் இல்லை. நிச்சயமா சார். சார், இப்போ வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வந்து தராம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதே வந்து மத்திய பாஜக அரசு தானா? அந்த பாஜகவோட வந்து இன்னைக்கு வந்து பாமக கூட்டணி வச்சிருக்கிறது தன்னை சார்ந்த வன்னிய சமுதாயத்துக்கும் தான் பயணித்து வந்த சமூக நீதி என்கிற பாதைக்கும் இவங்க பாமக வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அது பித்தலாட்டத்திலேயே உலகமாக பித்தலாட்டம் இந்த சுந்தரவல்லி பேசின இந்த கூற்றுதான். வன்னியர் சங்கம் ஆரம்பிச்ச காலத்திலே என்ன கோரிக்கை வச்சோம்? வன்னியர்களுக்கு மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு, மத்தியில 2% தான் இடஒதுக்கீடே கேட்டோம். எப்படி மத்தியில 10.5% இடஒதுக்கீடு வன்னியருக்கு கொடுப்பாங்க? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம்! 10.5% இடஒதுக்கீட்டுக்கு அரசாணை பிறப்பித்தது மாநில அரசு, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு. ஆனால் அதை ரத்து செய்ததுக்கு காரணமானது யாரு? கலைஞர் கருணாநிதியின் குடும்பம். கலைஞர் கருணாநிதிய மகனுடைய மந்திரி சபையில அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சமூக நீதியை சாச்சவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க திமுக. ஆனா மத்திய அரசு 10.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குதான். மத்திய அரசு கொடுக்க வேணாம்னு சொன்னாங்களா அவங்க கிட்ட? இல்ல மத்திய அரசு சொல்லிட்டா மட்டும் இவங்க செய்யாம விட்டுருவாங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்குது. ஏமாத்திட்டு இருக்கிறது ஸ்டாலின். அந்த பழியை கொண்டு போய் பிஜேபி மேல போடுறாங்க. எப்படி நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் நாங்களா? அந்த கதை. நீட் தேர்வை ரத்து பண்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல இல்ல. நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவோம் சொன்ன அந்த ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தீங்க தான் இந்த முக்காடு போட்டுட்டு நடுவீதியில் நிக்கிற சுந்தரவல்லி. ஆமா, இதுலயே வந்து இவங்க வந்து தன்னை பேராசிரியை அப்படின்னு சொல்லிட்டு வர பிம்பம் இது பண்ணிருக்காங்க, விளம்பரம். பேராசிரியர் எதுக்கு? பேராசிரியர் நான் கேக்குறேன், எதுக்கு பேராசிரியன்னு? நீ எந்த கல்லூரியில பேராசிரியா இருந்த? நீ எத்தனை வருஷம் பேராசிரியா இருந்த? நீ என்ன படிச்சு கிழிச்ச? முதல்ல நீ படிச்ச அந்த துறையை பத்தி உன்னால ஒழுங்கா பேச முடியுமா? நீ எந்த துறையில படிச்ச சொல்லு. நான் கேள்வி கேட்கிறேன், அந்த துறையில் நீ ஒழுங்கா பதில் சொல்லி பார்ப்போம். சும்மா கதை விடுறதா பேராசிரியன்னு? என்ன எல்லாரும் பேராசிரியரா? கண்டிப்பா சார். ஆசிரியர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அலெக்சாண்டரை உருவாக்கினான் அரிஸ்டாட்டில், அவன் ஆசிரியர்.
நீங்க பேராசிரியர் பேர் போட்டா எல்லா ஆசிரியரா? பேராசிரியர் பேர் போட்டு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றது, ஆம்னி பஸ்ல சில்மிசம் பண்றது, இவங்கெல்லாம் பேராசிரியர். இவங்கெல்லாம் பார்த்தா அந்த மாணவர்கள் என்ன ஆமா? அந்த எந்த மாணவனா படிப்பானா? ஒரு பேராசிரியை, அந்த பேராசிரியை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும். இவங்கெல்லாம் பார்த்தா என்ன தோணுது? இவங்கெல்லாம் பார்த்தா வேற ஏதாவது தோணும். இவங்கெல்லாம் பேராசிரியர் போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஜெயலலிதாவை ஜேபிஆர் தான் கேட்டான், ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றுகிறது. இந்த சுந்தரவள்ளியை பார்த்தா கும்பிட தோணாது, இன்னொன்னுதான் தோணும். இவங்கெல்லாம் 10.5% இடஒதுக்கீடை பத்தி பேசுற அளவுக்கு இன்னைக்கு சமூக நீதியை சாச்சது திமுக. நான் கேக்குறேன், சமூக நீதிக்கு எதிரான கட்சி பிஜேபின்றாங்க. வேற யாரையும் எடுத்துக்க வேணாம், என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. தேர்தல் பிரச்சாரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காரரை வச்சுக்கிட்டு சமூக நீதி நம்மளை விட வேற எந்த கட்சிக்காரன் பேசியிருக்கான்? நிச்சயமா சார். எடப்பாடி நகரத்துல பாரதிய ஜனதா கட்சி தெருமுனை கூட்டம் போட்டு என்ன கூப்பிடுறான், பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்ட கூட்டம். பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்ன கூப்பிட்டு தெருமுனை கூட்டத்தில் வந்து பேசுங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க. நான் போய் அவங்களை உட்கார வச்சுக்கிட்டே வந்து நான் சமூக நீதியை பத்தி பேசினேன். அங்க அவங்க உட்கார வச்சுட்டு தான் பேசினா அவங்களே கை தட்டினாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களே கை தட்டினாங்க. அங்க சொன்ன இந்தியாவுல மது ஒழிப்புக்காக போராடிய தலைவர்கள் 3 பேர். ஒருவர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய மகாத்மா காந்தி, இன்னொரு மகாத்மா காந்தி கள்ளுக்கடை மறியல் என்ற போராட்டத்தை அறிவித்தவுடன் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி சாய்த்த தந்தை பெரியார். எங்கு நம்முடைய கண் முன்னால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மது ஒழிப்புக்காக போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயான்னு பேசினேன். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கை தட்டினாங்க. ஆனா இவங்க பெரியாரை பத்தி பேசினா அவங்க சண்டைக்கு வராங்க. என்ன காரணம்? பெரியாருடைய உண்மை முகத்தை அவங்க சொல்றது இல்ல. யாரு? சுந்தரவல்லி, திருமாவளவன் எல்லாரும். பெரியார் மக்களுக்காக போராடினது சொல்லுங்க, எல்லாரும் ஏத்துக்குவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பெரியாரை வச்சுக்கிட்டு வன்னியருக்கு எதிராக பேசுறீங்க. பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க ஜாதிய ஒழிப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, கடைசியா என்னம்பாங்க? தேர்தல்ல நானும் இந்து தான் அப்படிம்பாங்க. நீங்க இந்து மதத்துக்கு எதிராக கூட இந்து மதத்தில் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுங்க, தப்பு இல்ல. மத சீர்திருத்தமும் சேவை. மதமும் வந்து நாளாக மனிதனுக்கு தகுந்த மாதிரி மதமும் சீர்திருத்தமும். மத சீர்திருத்த பத்தி பேசுங்க. ஆனா நீங்க மத காழ்ப்புணர்ச்சி உருவாக்குறீங்க. நீங்க வெறுப்பு அரசியலை பேசுறீங்க. விவேகானந்தரை கடவுள் இல்லைன்னு சொன்னவனு ஏத்துக்கிட்டானே. விவேகானந்தரை கடவுள் இல்லைன்னு சொன்னவனு தான் ஏத்துக்கிட்டான் விவேகானந்தர் மகான்னு. விவேகானந்தர் என்ன சொன்னாரு? நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், நல்லதே செய்யடா, அதான் கடவுள்னாரு. எல்லாரும் அவர் ஏத்துக்கிட்டாங்க, அவர் மகான் தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதனால இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. ஆனா சமூக நீதியின் தொட்டில் நாங்கள் பெரியாரின் பேரன்கள், அண்ணாவின் வழி வந்தவர்கள், நாங்க சமூக நீதிக்காக தியாகம் செய்தவர்கள். என்ன வெங்காய தியாகத்தை செஞ்சாங்க திமுக? இவங்க அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. திமுக சமூக நீதிக்கான கட்சி. எந்த சமூக நீதி? கனிமொழிக்கு எம்பி சீட் கொடுத்துட்டா அது சமூக நீதியா? உதயநிதி ஸ்டாலினுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்துட்டா சமூக நீதியா? சினிமாவில் வந்து வடிவேலு சபாநாயகர் ஆக்கிட்டா அது சமூக நீதி. இவங்க சினிமாவில் மட்டும் தான் சமூக நீதி காட்டுவாங்களா? நிச்சயமா. எவ்வளவு அயோக்கியத்தனம்! இல்ல நான் என்ன கேட்கிறேன், சினிமாவில் உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா கடத்த மாதிரி படையிடுங்களா? போதைப் பொருள் கடத்த மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுங்களா பார்க்கலாம். அங்க மட்டும் ஏன் யோகி மாதிரி நடிக்கிறீங்க? இங்க எல்லா யோகித்தனத்தையும் பண்றீங்க. அதையெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க, சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம். ஏன்னா இவங்களுக்கு வருமானம் வராது இல்ல. அப்புறம் இவங்களுக்கு வயிறு வேற வழியில் தான் நிரம்பும். திமுகவுக்கு எதிராக பேசினா சாப்பாட்டுல வயிறு நிரம்பாது, வேற வழியில் வயிறு நிரம்பும். இன்னும் எவ்வளவு கேவலமா இவங்களை பேசுறது எனக்கும் தெரியல. நீங்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. இவங்களும் வந்து
அதெல்லாம் அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருக்காங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நிச்சயமா சார், நிச்சயமா சார். சார், அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கூட்டங்கள்ல கலந்துக்கக்கூடிய பசங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்களாம். அதாவது வந்து ஏதோ ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஒண்ணுமே விவரம் தெரியாதான். அதாவது வந்து அவங்க வந்து முன்னாடி என்ன சொல்றாராம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து, நம்ம எதுக்குங்க போய் அவங்க கிட்ட வந்து நம்ம பிச்சை கேட்கணும், நம்ம எதுக்கு கெஞ்சுக்கிட்டு இருக்கணும், 2026 நாம தாங்க ஆட்சிக்கு வர போறோம், அப்ப நாம எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து பொய் பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த இளைஞர்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காரு. அதாவது கடைசி வரைக்கும் அன்புமணி ராமதாஸால வந்து இது மாதிரி வந்து தன்னை சார்ந்த இளைஞர்களை வந்து ஏமாத்த மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து சார்? அதாவது அடுத்த தலைமுறைக்காக பேசக்கூடிய தலைவர் அன்புமணி. அதனாலதான் அடுத்த தலைமுறை சார்ந்தவங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுந்தரவள்ளி பேசினா யார் தெரியுமா கேப்பா? யார் கேப்பா? பொம்பளை சோக்கு தேவைப்படுறவன். மாலை நேரத்துல வந்து விலைமகள் வீட்டு கதவை தட்டுகின்ற பேர்வழிகள், காமுகர்கள், இவங்க தான் சுந்தரவள்ளி பேச்ச கேட்பாங்க. அன்புமணி பேச்ச அடுத்த தலைமுறை தான் கேட்கும். அடுத்த தலைமுறைக்கான தலைவர் அவருடைய பேச்ச அடுத்த தலைமுறை கேட்கும். 2026 ஆட்சிக்கு வருவோம்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. மக்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. இவங்களை பார்த்தா இவங்க யாரும் கொடுக்கல இடஒதுக்கீட்ட. அதனால அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதன் மூலம் ஒட்டுமொத்த அத்தனை தமிழ் சமூகங்களுக்கும் 100% இடப்பங்கீடு கொடுக்கணும். அதை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கிறோம். இவளுக்கு ஏன் வயிறு எரியுது? நீங்க சொல்லுங்களேன். திருமாவளவன் அகில உலக தலைவராகிவிட்டார். திருமாவளவன் இந்தியாவிலேயே தலித்துகளுக்கு தலைவராகிவிட்டார். திருமாவளவனை பார்த்தா கர்நாடகா கலங்குது. திருமாவளவனை பார்த்தா ஆந்திரா அதிருது. திருமாவளவனை பார்த்தா மகாராஷ்டிரா மண்டியிடுது. டயலாக் குடுறீங்கல்ல, நீங்க சொல்லுங்களேன். 2026 நாங்க ஆட்சிக்கு வருவோன்னு அடுத்த நிமிஷம் அறிவாலயத்தில் தூக்கி வெளியே போட்டுருவாங்களே. நிச்சயமா அதான் சார். ஏற்கனவே அறிவாலயத்தையும் சரி, அறிவாலயத்திலே உங்களுக்கு சரியான நாற்காலி போட்டு அமர வைக்கிறது அது வேற சார். ஆமா, பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி இவங்க பேசிட்டாங்கன்னா அது கூட இருக்காது. அப்புறம் நீங்க பேசுங்களேன். 2026 ஆட்சி பிடிப்போம் உங்களை யாரும் சொல்ல வேணாம்னாங்களா? சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷம் அறிவாலயத்தில் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்புறம் அம்போன்னு தான் நிக்கும். அப்படி சொல்லக்கூடிய தைரியம் கூட அன்புமணிக்கு மட்டும் தான் உண்டு, உங்களுக்கு கிடையாது. அப்படி சொல்றதுனாலதான் திமுக காரனுக்கு வயிறு எரியுது. ஏன்னா இது அப்பம் வீட்டு நாடு பாரு. இல்ல, அதாவது தமிழ்நாடு வந்து இவங்க ஆத்தா வீட்டு நாடு இல்ல. கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு பரம்பரை எழுதி கொடுத்துட்டோமா? இந்த நாட்டுக்கு சொந்தமானவனே நாம தான். இந்த நாட்டை ஆள்கின்ற உரிமை படைத்ததே நாம தான். இந்த நாட்டை ஆண்டவர்கள், இந்த நாட்டை ஆள்வதற்காக தன்னை பலி கொடுத்தவர்கள், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக கடல் கடந்த நாடுகளை கடந்து வாளெடுத்து போரிட்டவர்கள், லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்து இந்த தேசத்தை காப்பாற்றியவர்கள். டெல்டா மாவட்டத்தில் அப்படியே காவிரி நதியை பொங்கி ஓட விட்டு அந்த பகுதியை வளமாக்கியவர்கள் யார்? வன்னியர்கள் தானே. எங்களுக்கு இல்லாத உரிமை இந்த நாட்டில் வந்து பழனிசாமிக்கு உண்டா, ஸ்டாலினுக்கு உண்டா, வேற யாருக்கு இருக்கு? எங்களுக்கு உண்டான உரிமையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால பேசுறோம். உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? நீங்க என்ன ஆண்ட பரம்பரையில வந்தவங்களா? நீங்க எந்த பகுதி ஆண்டீங்க? என்ன இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சீங்க? கதை விட்டுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு அஞ்சலை அம்மாள் செய்த தியாகத்துக்கு சுதந்திர போராட்டத்துல இவங்க யாராவது தியாகம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? அர்த்தநாரீஸ்வரர் வருமா சுதந்திர போராட்டத்துல? எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள் வரலாற்றுல மறைக்கப்பட்டிருக்கிறாங்க வன்னியர் சமூகத்துல. இந்த தமிழகத்துல கல்வியை முதலில் வாரி வழங்கிய சமூகமே வன்னியர் சமூகம் தானே. பிடிலி செங்கல்வராய நாயக்கர், ஆயிரங்காணி ஆளவந்தார், வேலூர் கந்தசாமி கண்டர் ஆர்ட்ஸ் காலேஜ், இவங்கெல்லாம் கல்வி கூடத்தை கட்டும் போது, இவங்கெல்லாம் காலேஜை கட்டும் போது எவனும் காலேஜுக்கு போக மாட்டான். பணம் கொடுத்து கூட்டு போகணும் மாணவனிய. இன்னைக்கு பணம் வசூல் பண்ணிட்டு அட்மிஷன் போடுறான் தனியார் கல்லூரிகள்ல. கட்டா பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு தனியார் கல்லூரியில் அட்மிஷன் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கிறான்.
ஆனா இன்னைக்கு எவனும் கல்லூரிக்கே போக மாட்டான். அந்த காலத்திலேயே கல்வியை வாரி வழங்கிய வள்ளல்கள் பிறந்த வன்னியர் சமூகம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது? ஏன் அன்புமணி ஆளக்கூடாது? ஏன் அன்புமணி 2026 ஆட்சி பிடிப்போன்னு சொல்லக்கூடாது? உங்களுக்கு எல்லாம் ஏன் வயிறு எரியுது? ஒரு நாள் உங்களுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வரதுனால வயிறு எரியுதா, இல்ல இந்த சுந்தரவல்லி அதிகமா குடிச்சதுனால குடல் வந்து வயிறு எரியுதான்னு தெரியல. அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணிடலாம் சார், அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடலாம். அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது வந்து தமிழ் சமூகத்திற்கே செய்த மிகப்பெரிய துரோகம். பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து வருங்காலத்துல வந்து தமிழ் சமூகமும் சரி வன்னியர்களும் சரி மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றும் ஒரு குற்றச்சாட்டை இந்த சுந்தரவல்லி முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இந்த பாதையோரத்து கோதை சொல்றபடி யார் தமிழ் சமூகத்துக்கு முதல்ல துரோகி? அது ஒரு பக்கம். தமிழ் சமூகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி துரோகம் செஞ்சு சொல்ற தகுதி முதல்ல சுந்தரவல்லி கொண்டா? சுந்தரவல்லி முதல்ல தமிழ் சமூகமா? சுந்தரவல்லியே தமிழ்நாட்டுக்கு வந்தேறி தமிழை பத்தி பேசுறதுக்கு இவளுக்கே தகுதி கிடையாது. இவளுக்கு தாய்மொழியே தமிழ் கிடையாது. தாய்மொழி தமிழே இல்லாதவங்க தமிழை வந்து தன்னுடைய மொழின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டுல ஏமாத்திட்டு இருக்காங்க. தன்னுடைய தாய்மொழியே தைரியமா அவங்களால வெளியே சொல்ல முடியலையே. இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பேர்வழிகளா இருப்பாங்க. நாம எங்க போனாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ்னு மாறுதட்டி சொல்றோமா இல்லையா? இவ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சனால தமிழ் சமூகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு பேசுறாள். அப்படி பார்த்தா தமிழ் சமூகத்திற்கு முதல் துரோகத்தை செஞ்சது யாரு? தமிழின தலைவர்னு திமுகவை சேர்ந்தவர்களால் பட்டம் சூட்டப்பட்ட கலைஞர் கருணாநிதி தானே முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்க வைகோ அந்த கூட்டணியில் இருந்தாரு. தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாங்க. இத்தனை பேர்கள் இவங்கெல்லாம் தியாகி. இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா தமிழ் சமூகத்திற்கான தியாகி ஆயிடுவாங்க. பாமக கூட்டணி வச்சா துரோகி ஆயிடுவோமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சித்தாந்தம். அது எப்படின்னா, அது வந்து இவங்கெல்லாம் இந்த சுந்தரவல்லி போனவங்க எல்லாம் வந்து வேற ஏதாவது பண்ணனா கூட அதெல்லாம் தியாகம். மற்றவங்க பண்ணிட்டா தப்பு. அந்த கண்ணோட்டம் இவங்க கிட்ட மட்டும்தான் உண்டு. இவங்க அவ்வளவு யோக்கியவான்கள், அவ்வளவு வந்து அரசியல் நேர்மை இருக்கு அப்படின்னா, கருணாநிதி என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சாரோ அன்னைக்கே கருணாநிதி தமிழின தலைவர் என்ற புனைப்பெயரை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா இவங்க பேச்சு நியாயம். பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சதை மட்டும் குறை சொல்றாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய சிகாமணிகளா இருப்பாங்க. இந்த பாதையோரத்து கோதை எவ்வளவு மோசமான பேர் வழியா இருப்பா. பாமக வேற யாரு கூட அதிமுக கூட்டணி வச்சா சரின்னு சொல்லிடுவாங்களா? எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா அவங்க? இல்ல திமுக கூட்டணி வச்சோமா அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? ரைட்டு, பாமக தனியா வந்து திமுக கூட்டணி வச்சது சரியான நிலைப்பாடு சொல்லிட்டாங்களா? இல்ல 2016 பாமக தனியா நின்னமா அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? என்ன என்னைக்கு நீங்க வந்து பாமகவுடைய நிலைப்பாட்டை சரின்னு சொல்லி இருக்கிறீங்க? எந்த நிலை எடுத்தாலும் தமிழ் சமூகத்துக்கு துரோகம். இவங்கெல்லாம் என்ன தமிழ் சமூகத்துக்கு யாகம் பண்றதுக்கு ஏதோ கோயில நேர்ந்துட்டு வந்த மாதிரில பேசிட்டு இருக்காங்க. இவ என்ன விக்டோரியா மகாராணியுடைய பேத்தியா சுந்தரவல்லி? இவ தமிழ் சமூகத்தை பத்தி பேச வந்துட்டா. தமிழுக்கு இவனுக்குமே சம்பந்தம் இல்ல. நான் கேக்குறேன், கற்பை பத்தி சுந்தரவல்லி எல்லாம் பேசலாமா? கற்பை பத்தி கண்ணகி பேசலாம், மாதவி பேசலாம். இந்த சுந்தரவல்லி மாதிரி பாதைகள்லாம் பேசுறதுக்கு முதல்ல இவங்களுக்கு தகுதி இருக்கா? ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் எந்த மேடையிலும் பேச முடியுமா அவளால? அதுக்கான தகுதி முதல்ல இருக்கா? ஒரு பெண் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்த இவ பாமகவுக்கு கிளாஸ் எடுக்கிறான். என்ன ஒரு அயோக்கியத்தனமான சித்தாந்தம் இது! இதுல வேற
பேராசிரியை. எதுக்கு பேராசிரியை? நீ எல்லாம் பேராசிரியனா இருக்கிற நல்ல பேராசிரியர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். எங்களுக்கெல்லாம் நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்தா பயந்து நடுங்குவோம். அவ்வளவு அடக்க ஒடுக்கமா வருவாங்க, அவ்வளவு அற்புதமா பள்ளிக்கூடத்துல வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அறிவை போதிப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தா கூட கையெடுத்து கும்பிட தோணுது. இவங்களை பார்த்தா இவ்வளவு பார்த்தா ஆசிரியர் மாதிரியா தெரியுது? தலையை விரிச்சு போட்டு ரவுடி ராக்கமா மாதிரி தெரியுது. இவளை பார்த்தா ஒரு ஆசிரியருக்கான முகம் தெரியுதா? ஒரு ஆசிரியை பார்த்த உடனே தெரியாதா? இவ பரட்டத்தலை சுருக்கி பரட்டத்தலை விரிச்சு போட்டுட்டு இவ வந்து ஆசிரியர் மாதிரியே தெரியல, வேற ஏதோ மாதிரி தெரியுது. இவதான் பாமகவுக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுக்கறதா? வேணா வந்தா நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரசியல் பயிலரங்கத்துல இவளுக்கு அரசியல் நாங்க சொல்லி தரோம். கண்டிப்பா அரசியல்னா என்னன்னு தெரியாம வந்து இவ கதை விட்டுட்டு இருக்கிறா. இன்னைக்கு ஏதோ ஒரு ஊடகம் கிடைச்சிருச்சுன்னா வந்து பாமக பேசினா போதுமா? சரி, பாமக தவறே செய்து ஒரு வாதத்திற்காக ஒப்புக்கொள்கிறோம். சரியான பாதை என்ன சொல்லுங்க? வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு பிஜேபி கொடுக்கல, திமுக கொடுக்க சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? திமுக அரசுகிட்ட யாராவது கேட்டிருக்கிறீங்களா? அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தாரு. அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே ஒரு வார்த்தையை தான் சேர்த்தனார் அம்பேத்கர், PN ராவ் கொடுத்த வரைவு. அதுல ஒரே ஒரு வார்த்தை அதர் பேக்வேர்டு கிளாஸ் சேர்த்தனார். அந்த அதர் பேக்வேர்டு கிளாஸ்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு மற்றும் இருக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான சட்ட அங்கீகாரம். அந்த அம்பேத்கர் பேரை சொல்றது உங்களுக்கு எல்லாம் யோகியதை உண்டா? நீங்க எந்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடை பத்தி பேசுறீங்க? திருமாவளவன் பேசியிருக்காரா? சுந்தரவல்லி பேசியிருக்காளா? வன்னி அரசு பேசியிருக்காரா? வேற யாராவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யாராவது பேசிருக்கீங்களா? ஏங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஜான் பாண்டியன் பேசுறாருங்க. அவங்களும் வந்து தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல இன்னமும் இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்ல இருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு போராடுறாங்க. அவங்க வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு போராடுறாங்க, அவங்க பேசுறாங்க. வடதமிழ்நாட்டில் இருக்கிற பிசிக கட்சியில யாராவதும் அதே கட்சியில ஒரு வன்னியர் எம்எல்ஏவா இருக்காரு, அந்த ஆள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா? பாலாஜி பேசியிருக்கீங்களா? இல்ல. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான பேர்வழிகள். வன்னியர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாதுங்கிறத அவங்களுடைய நோக்கமே தவிர வன்னியர்கள் வாழணும், அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணுங்கிற நோக்கம்லாம் இவங்க யாருக்குமே கிடையாது. திமுகவுக்கும் கிடையாது, அண்ணா திமுகவும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு சிலர் இருக்கிறாங்க, சில முஸ்லிம் சமூகத்துல கூட இருக்காங்க. பள்ளி பாபாலாம் வந்து வன்னியர் சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவுல குரல் கொடுத்தார். நாம அதெல்லாம் மறுக்கல. கண்டிப்பா சார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பலர் வந்து வன்னியர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்குன்னு பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூட பேசியிருக்காரு. அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு, இல்ல அது வேற விஷயம். அரசியல் ரீதியான விமர்சனங்கிறது வைங்க. அந்த அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கு அரசியல் ரீதியா நாங்க நாகரிகமா வந்து பதில் சொல்றோம். ஆனா இந்த சமூகத்திற்கான உரிமையை பத்தி பேசணும்ல யாரா இருந்தாலும். ஒரு ஆகப்பெரும் சமூகம் தமிழ்நாட்டுல, ஒரு போர்க்குடி. இந்த தமிழ்நாட்டிற்கு, இந்த தமிழ் மண்ணுக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் தன்னுடைய உயிரை கொடுத்து வாழ் எடுத்து போரிட்ட சமூகம். இந்த வன்னியர் சமூகம் மட்டும் வாழ் எடுத்து போரிடலன்னா தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பல சமூகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. என்னைக்கோ சமுத்திரகுப்தன் அபகரிச்சிருப்பான், மௌரியர்கள் வந்திருப்பாங்க, பல நாடுகளை கடந்தவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை வந்து தன்னுடைய சொர்க்க பூமியா மாத்தி தமிழ்நாட்டை நரகமாக்கி இங்க இப்படிப்பட்ட ஒரு தமிழ் இனமே இல்லாம அழிச்சிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து இந்த தமிழ் சமூகத்தை காப்பாத்தின ஒரு சமூகம், அந்த சமூகத்திற்கான ஒரு கட்சி, அந்த கட்சியின் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாங்கன்னா இவங்களை விட கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகள். இந்த சுந்தரவல்லியை போல மோசமான பேர்வழிகள் வேறு எங்காவது உண்டா? வேறு எங்கும் பார்க்க முடியாது. இவர்கள் எல்லாம் வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட இன்னும் சில நேரத்தில் எனக்கு பயங்கர கோபம் வருது. அப்படிப்பட்ட ஒரு பேரை வச்சிருவேன், வேண்டாம், அது வந்து நாகரிகமா இருக்காதுன்னு பாக்குறேன். இவங்கெல்லாம் வந்து
கொலை தொழிலை செய்பவன் ஜீவகாருண்யம் பேசுற மாதிரி இவங்க எல்லாம் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில். உண்மைதான் சார். அப்படிப்பட்ட பேர்வழிகளுக்கெல்லாம் பாமகவை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் எந்த அருகதையும் கிடையாது, யோகியதையும் கிடையாது. இதோட இவங்க எல்லாம் நிறுத்திக்கணும், இல்லைன்னா இன்னும் கேவலமா இவங்களை பேச வேண்டியிருக்கும். இவங்களுடைய இன்னும் பல அந்தரங்க லீலைகள்லாம் நம்ம வெளியே பேச வேண்டியிருக்கும். கண்டிப்பா சார். சந்தி சிரிக்க வச்சிருவோம். இதுக்கு மேலே இவங்க அடங்கல அப்படின்னா பாமக மேல ஜனநாயக ரீதியான கருத்தியல் களத்துல விமர்சனம் வைங்க, அரசியல் நாகரிகத்தோட விமர்சனம் வைங்க, நாங்களும் நாகரிகத்தோட பதில் சொல்றோம். ஆனா அதை விட்டுட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த வன்னியர் சமூகம், பெரும்பான்மை சமூகம் கல்வி வேலை வாய்ப்பை பெறக்கூடாது, அரசியல் அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை செஞ்சு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்க சொம்பு எடுத்து அவங்களை அடிக்கணும். அதான் செய்வோம். நீங்க எந்த சொம்ப தூக்குறீங்களோ அதே சொம்ப புடிங்கி உங்களை அடிப்போம். அதான் நடக்கும். எவ்வளவு நாள் பொறுத்து இருக்க போறோம்? நீங்க ஒரு கோழி குஞ்சு, ஒரு தாய் கோழி கோழி குஞ்சை கூட்டிட்டு போகுது, அந்த கோழி குஞ்ச ஒரு பருந்து கவிட்டு போகும்போது அந்த கோழி கூட தனக்கு எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறந்து அந்த குஞ்சை மீட்க போராடுதில்ல. அப்படிப்பட்ட போராட்டத்தை கூட வன்னியர் சமூகம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. 10.5 70 போயிட்டு போய் சண்டை போடும் போது, போராட்டம் பண்ணும்போது ரயில் மேல கல் அடிச்சுட்டாங்க, ரயில தீ வச்சே கொளுத்துனாங்களே. கருணாநிதி போய் தண்டவாளத்துல, ஓடாத ரயிலுக்கு முன்னால தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தத பாளையங்கோட்டை சிறையில பாட்டு எழுதுறாங்க. கள்ளக்குடி கண்ட கருணாநிதி வாழ்கன்றாங்க. ஓடாத ரயிலுக்கு முன்னால தலை வச்சு படுத்த கருணாநிதி தியாகி, கோவத்துல ரயில் முன்னால வரியில் பண்றவனா வன்முறையாளன். அதான இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இனிமே இன்னும் இவங்களுக்கு தொடர்ந்து நிறைய பதிலடி கொடுக்கணும், அப்பதான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க. அடங்கிட்டு இல்லைன்னா நாம அடக்கிடுவோம். மிக்க நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்களின் சார்பா என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. மீண்டும் உங்களை இதே மாதிரியான மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம்.